ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம இப்போ சார்ஜர் நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல, அதுவே வந்து நம்ம வந்து இப்போ சுவிட்ச் பாக்ஸ்லேயே நான் அதை ஃபிட் பண்ணி நம்ம அந்த அடாப்டர் எல்லாமே நம்ம வெறும் கேபிளை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். அதை எப்படி செட் பண்ணுறேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்டை கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை கழட்டி எடுத்துட்டேன். இப்போ ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த பின்னும் உடஞ்சிருச்சு. இந்த பின்னையும் நம்ம மாற்றிடுவோம். அப்படியே செட்டாக இந்த பின்னையும் நம்ம மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 பின்னை கழட்டிட்டு நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற 3 பின்னை வந்து இதில் மாட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 டம்மியும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இந்த டம்மிக்கு பதில் தான் நம்ம வந்து சார்ஜராக இதை வந்து செட் பண்ண போகிறோம். ஒன்றுத்தில் வந்து சுவிட்ச் வைக்க போகிறோம், இன்னொன்றில் வந்து நம்ம வந்து யூஎஸ்பி பின்னு இங்கே வைக்கிறோம், ஃபீமேல் சாக்கெட்டு. நான் கழட்டி எடுத்துக்கிறேன். நான் டம்மி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சார்ஜரை தான் வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து பழைய சார்ஜர் தான். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். பார்த்துங்க, இதுதான் நம்ம இப்போ 5 வோல்ட் அடாப்டரோட பவர் போர்டு. இதுதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 2 யூஎஸ்பி பின்னு இருக்கும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வேணாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சால்டர் பண்ணி இது வந்து நம்ம அப்படியே இதில் வச்சு அப்படியே ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நான் கரெக்டாக மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இதில் கரெக்டாக வச்சுட்டேன். இதில் வந்து டைப் சி சார்ஜர் பின்னு, ஃபீமேல் பின்னு ஒன்று இங்கே வச்சுட்டேன். டைப் சி சார்ஜரும் போட்டுக்கலான்ட்டு இந்த மேலே கொஞ்சம் கேப் இருந்தது, அங்கே அப்படி வச்சுட்டேன். இப்போ இந்த பின்னை வந்து நம்ம இங்கே யூஎஸ்பிக்கு பவர் வரும்ல 5 வோல்ட்டு, அதில் அப்படியே வச்சு நான் சால்டர் பண்ணிக்கிறேன். மைனஸ் வந்து கரெக்டாக மைனஸில் கொடுத்துருங்க. மைனஸ் கிரவுண்ட் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் 2 வயரு சால்டர் பண்ணிட்டேன். இதை எல்லாத்தையும் இப்படி கலட்டிக்கிட்டு வராமல் இருக்கேன். வந்து ஃபெஃபிக்விக் அப்படியே யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கிறேன். டைப் சி பின் வந்து மேல் சைட்லேருந்து ஒட்டி இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு ஒட்டிங்க. நான் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட ஃபுல்லாக காமிக்கிறேன். அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து பவர் கொடுத்துக்கணும். இந்த பின்னாடி சைடு வந்து பவர் சாக்கெட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம பவர் கொடுத்துக்குவோம். நான் ஆல்ரெடி 2 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அப்படியே நம்ம பவர் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே நம்மளுக்கு வந்து சுவிட்ச் போர்டில் தான் கனெக்ஷன் இருக்குது. நம்ம சுவிட்ச் போர்டுக்கு போயிடலாம். இப்போ
வந்து நான் அந்த நம்ம செஞ்சோம்ல அந்த பின் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு வந்து சுவிட்ச் ஒன்று. இப்போ வந்து சுவிட்சையும் நான் மாட்டிக்கிறேன். அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ நான் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பவர் சப்ளை இன்புட் வரும். இதுலேருந்து இன்புட் எடுத்து நான் வந்து இங்கே போயிருக்கு. இங்கேருந்து இன்புட்டு இந்த சுவிட்சுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்சிலேருந்து அவுட்புட் வந்து நம்ம இந்த போர்டுக்கு கொடுத்துருக்கோம். இந்த போர்டோட நியூட்ரல் வந்து இப்படியே வந்து இந்த இடத்துல இந்த 3 பின் சாக்கெட்டுக்கு நியூட்ரல் இருக்கும்ல, அதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி கொடுத்துருக்கேன்னு. நார்மல் கனெக்ஷன் தான் இது. நம்ம இந்த இடத்துல வந்து லைட்டு ஏதாவது லோடு கொடுக்குறதுக்கு பதில் இந்த அடாப்டர் நம்ம போர்டு வச்சுருக்கோம்ல அதுக்கு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ எல்லா கனெக்ஷனுமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போர்டை மறுபடியும் இந்த மாதிரியே வச்சு நம்ம செட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ எதனால் இங்கே லைட் எரியலைன்னா, நான் வந்து மெயினே ஆஃப் பண்ணிட்டு வந்து தான் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணேன். இப்போ நான் போய் மெயின் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பவர் ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 பின் சாக்கெட் வந்து இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். டெஸ்டர் வச்சு இண்டிகேஷன் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம போர்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், க்ரீன் கலர் லைட்டே இருக்குது. அப்போ வந்து போர்டு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இதில் நம்ம டேரெக்டாக இதிலே பவர் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். சார்ஜ் இண்டிகேஷன் ஆகுது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மேலே உள்ள இப்போ மாட்டி போட்டு பார்க்கலாம். ரெண்டுத்துலையுமே ஒர்க் ஆகுது. இப்போ என்கிட்ட வந்து டைப் சி டு டைப் சி பின் இல்லை, அதுவும் ஒர்க் ஆகும். ஏன்னா இதுலேருந்து தான் அதுக்கு பவர் சப்ளைவே எடுத்திருக்கோம். அதனால் அதுவும் ஒர்க் ஆகும். இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இந்த அடாப்டரில் இல்லை. அது வேணும்னா நான் வந்து பழைய சார்ஜர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சார்ஜர் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு என்னன்னா, இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தால் மட்டும் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த அடாப்டர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்காது. நீங்கள் அந்த நான் வந்து பழைய சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சார்ஜர் யூஸ் பண்ணி அதில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.